வணக்கம். திரு ஏங்கல்ஸ் ராஜா, அக்யூஹீலர். சென்னையில ஒரு 3 இடத்துலயும், ஆந்திரால ஒரு இடத்துலயும் சிகிச்சை அளிச்சுட்டு வராரு. ஒரு 2 நொடியில அவருடைய சிகிச்சை முடிஞ்சிரும். எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே சரியாகிறது. வாரம் ஒரு 3000 பேர்கிட்ட சிகிச்சை எடுக்குறாங்க அவர்கிட்ட. அந்த நேரமும் தொடர்பு எண்களும் குடுக்குறோம். 20,000 பேருக்கு மேல இயற்கை விவசாய பயிற்சியும் பண்ணியிருக்காரு. நம்மாழ்வார் இறந்த காலத்துல அவருடைய 10 வருடங்கள் பயணம் பண்ணி நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. வணக்கம். வணக்கங்க. எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் அது சார்பாக நம்ம நடக்கிற பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் பற்றி பேசலாம். இந்த தொடு சிகிச்சை அது மாதிரி மாற்று மருத்துவம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அந்த உடல் அறிவை பற்றி சொல்கிறோம் இல்லையா? இப்போது உடலுக்கே ஒரு அறிவு இருக்குது அப்படின்னா, இப்போ அப்படின்னா என்ன அப்படின்ற விளக்கம். இப்போ இறந்து போன ஒருத்தருக்கு உடம்பை கிழிச்சிட்டு மருந்து போட்டால் அந்த புண்ணு ஆறாது. உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு உடம்பை கிழிச்சிட்டு மருந்து போடலைன்னா கூட ஆறிடும். அப்படின்னா இந்த இடத்துல மருந்து குணப்படுத்தலைன்னு தெரியுது. இன்னொரு விஷயம், அந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போது அது குணமாகுதுன்னு தெரியுது. இப்போ 2 விஷயம் வெளிப்படுது இல்லையா? இதுதான் உண்மை. இதே தான் நீங்கள் மூலிகைகளை பயன்படுத்தினாலும் வேற இயற்கையான பொருட்களை பயன்படுத்தினாலும் உடம்பு உயிரோட இருந்தாதான் மாறுமே தவிர உயிரற்ற உடல்ல எவ்வளவு பெரிய மூலிகை கூட வேலை செய்யாது. ரசாயன மருந்து மட்டும் கிடையாது, வேற மூலிகையும் வேலை செய்யாது. அப்போ மருந்து அப்படிங்கிற எல்லாத்தையும் ரசாயன மற்றவைகளும் சேர்த்து ஒரே விதமா பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க வெளிப்பொருட்கள் எதுவும் உடல்ல உயிர் இல்லைன்னா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. வெளிப்பொருட்கள் எதுவுமே இல்லாம உடல்ல உயிர் இருந்துச்சுன்னா எந்த மாற்றமும் நடக்கும் தானாவே. அப்ப இதுதான் உடலுக்குள்ள இருக்கிற அறிவு. இது உடம்புக்கான அறிவு கிடையாது, உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிற உயிராற்றலுக்கான அறிவு. அதை அனுமதிக்கணும், அதை தடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா வெளியில இருந்து வர்ற ஒண்ணு உடம்ப மாற்றம்னு நம்புறாங்க. அது அப்படி கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் உடம்புக்கு உள்ள இருந்து தான் நடக்குமே தவிர வெளியில இருந்து ஒரு மாற்றம் உடம்புக்குள்ள நடத்த முடியாது. நீங்க என்ன விபத்தை ஏற்படுத்தலாம், ஆபத்தை ஏற்படுத்தலாம், நன்மை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது. அப்போ இந்த நல்ல விளைவு கெட்ட விளைவுன்னு கிடையாது. இப்போ நல்ல மருந்து சாப்பிட்டா நல்லது நடக்காது, மருந்தே வேலை செய்யாது உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம், தீங்கு செய்யலாம். உணவு மட்டும்தான் நன்மையை செய்யும். வாயு வழியா உணவா எடுத்துக்கிற பொருள் மட்டும்தான் நன்மையை செய்யுமே தவிர வாயு வழியா மருந்தா எடுத்துக்கிற எந்த பொருளும் நன்மையை செய்யாது. இப்போ இது தொடு சிகிச்சையோட ஒரு கருத்து மட்டும்தானா, இல்ல பொதுவாகவே இது ஆளுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. நீங்க எந்த விதத்துல எந்த கோணத்துல அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்க இயற்கையை வந்து எந்த அளவுக்கு விளங்கி அந்த உடலையும் அப்படி பாக்குறீங்களோ அந்த விதத்துல நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு மருத்துவமும் வெவ்வேறு கோணத்துல அது புரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சிகிச்சையோட தன்மை எந்த அளவுக்கு இயற்கை விளங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு உடம்பை விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரு கொடுக்குற மருத்துவமோ ஒரு துயரத்துல இருக்கவங்கள விடுவிக்கும், இல்லைன்னா அவங்கள விடுவிக்கிறதுல மாற்றம் இருக்கும். இப்போ உங்களோட அனுபவத்துல புரிதலே இல்லாம வந்து நீங்க சொன்ன பிறகு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அந்த உடல் மொழியும் புரிஞ்சுக்கிறவங்கள அதை நீங்க நிறைய பார்த்துருக்கீங்களா? எப்படி அது ஏதாவது ஒரு உதாரணங்கள் சொல்ல முடியும்? அது கூட நான் வெளியில இருந்து நடக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், உள்ள இருந்து நடக்கிறது தான். இப்போ 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு தூங்குற பழக்கம் உள்ளவங்க சென்னையில இருக்கிறாங்க. தூங்குங்கன்னா தூங்க மாட்டாங்க. நீங்க சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அந்த சிகிச்சை வேலை செய்யறது அவங்கள ராத்திரி 9 மணிக்கு மேல முழிச்சிருக்க விடாம அவங்கள இல்லாம அவங்கள தூங்க வைக்கும். அப்போ வாழ்வியல் முறைக்குள்ள கொண்டுகிட்டு வர்றது அப்படிங்கிறது சுய ஒழுக்கம். அந்த சுய ஒழுக்கம் அதுவும் உள்ள இருந்து தான் ஏற்படும். வெளியில நான் உங்களை பார்த்தோம் அவரை பார்த்தோம் எடுத்துக்கிற மாற்றம் அப்படிங்கிறது சுய ஒழுக்கம் கிடையாது, அது சமூக ஒழுக்கம். நான் உங்களுக்காக இப்படி இருக்கணும், சமூகத்துக்காக நான் அப்படி இருக்கணும்னு. அந்த சுய ஒழுங்கு அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து வர்றது. அந்த நமக்கு தேவைன்னா நம்ம மாறுறோம். வாழ்வியல் முறையை மாத்துறது அப்படிங்கிறது சுய ஒழுங்கு, அது நமக்குள்ள இருந்து தான் ஏற்படும். எப்போ ஒருத்தருக்கு தொந்தரவு வந்துருதுனாக்க சுய ஒழுங்கு கெடும்போது. அப்போ சுய ஒழுங்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னாக்க அது உள்ள இருந்து தான் கொண்டு வரணும். வாழ்வியல் முறை கூட சுய ஒழுங்கு தான். இப்போ நம்ம தூங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு 9-10 மணிக்கு படுத்துடுறோம். ஆனா சில காரணங்களால நமக்கு அது இப்போ எனக்கே இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் போகணும் அப்படியே வந்து ஒரு பரபரப்பு, காலையில வேலையை முடிக்கணும் அப்படின்போது அப்போ நம்மளை அறியாம சில நேரங்கள்ல அந்த தூக்கம் தடைபடுது இல்லையா? இப்போ நேற்றுமே எனக்கு 2 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. அது என்ன காரணம்?
ரொம்ப சிம்பிள். நேற்று ராத்திரி நம்ம படுத்தோம் இல்லையா, நம்ம தூங்குறதுக்காக படுக்கிறோம். இன்னைக்கு காலையில எந்திரிப்போம்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? கண்டிப்பா இல்ல. கிடையாது தானே. அப்ப நாம என்ன நாளைக்கு சாதிக்கிறதுக்கு இருக்கு? இல்ல. நம்ம சாதிக்கணும்னு விருப்பம் இருக்கலாம், ஆனா நாளைக்கு இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனா எல்லாரும் ஒரு நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நாம முதல்ல இந்த இயற்கைக்கு எதை நம்ம நன்றியா இருக்க வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு வரைக்கும் என்ன சுகமா வச்சிருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் என்ன நிம்மதியா வச்சிருந்திருக்கு, அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா நான் வாழ்க்கையில எதை சாதிச்சுட்டேன்னு நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நாளைய பத்தின பதட்டம் இருக்காது நமக்கு. நாளைய பத்தின பதட்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளால அளவிட முடியாததுனால நாளைக்கு பத்தின பதட்டமும் பயமும் நமக்கு இருக்கும். தூக்கம் கெடும். நம்ம மனசுல எப்போதெல்லாம் நம்மளுடைய மனசுக்கு பொருந்தாத, நம்ம மனசு ஏத்துக்காத விஷயங்கள் வெளியில நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்குள்ள உள்ள நுழைஞ்சிக்கிட்டு நம்மளை தூக்கத்தை கெடுக்கும். ஆனா நாளைக்கு என்ன வேலை செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்னு நினைச்சு அது பதட்டப்பட வேண்டியது இல்லை. ஆனா ஒரு அநியாயத்துக்கு எதிராக நீங்க நினைக்கும் போது உங்களை தூங்க விடாது. அதுக்கு ஒரு தீர்வு கொண்டாதான் தூங்க விடும். அதுக்கு நீங்க ஏதோ ஒரு உங்க பங்களிப்பை செலுத்தினாலும் அது உங்களை தூங்க விடும். அது வேற. அப்போ இதுல எனக்கு உங்களோட புத்தகத்துல படிச்சதுல என்ன தெரிஞ்சதுன்னா, நம்மளே தான் எல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஓடிட்டே இருக்கோம். அப்போ சின்ன ஒரு பக்கவாதமும் ஏதோ வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாம, பக்கவாதம் கூட இல்ல, இப்போ ஒரு சின்ன சளி காய்ச்சல் வரும்போதே கூட நம்ம சொல்லலாம் ரொம்ப சோர்ந்து. அப்போ அந்த ப்ரைடை வந்து முதல்ல மனசுல இருந்து எடுக்கணும். அது இப்போ முந்தானத்து நல்லகன் தோழர் இறந்து போயிட்டாரு. 101 வயசு இருந்திருக்காரு. இன்னைக்கு நாடே கொண்டாடக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. இந்த தமிழ் சமூகத்துல இல்ல ஒட்டு மொத்தத்துல இப்படி ஒருத்தர் தான் இருந்தாரா அப்படியான்னு கேட்டாக்க அப்படி இல்லை. இவரை மாதிரி இல்ல, இவரு இன்னொருத்தரை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஆளெல்லாம் இங்க இருந்திருக்கிறாங்க. நல்லக்கண்ணத்தோட இன்னொருத்தரை பார்த்து ஆஹா எப்படி ஆளு அப்படின்னு இவர் நினைக்கிற மாதிரி ஆளுமைகள்லாம் இங்க இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய போராட்ட வீரியத்துல, அவங்களுடைய செயல் வீரியத்துல முன்னாடியே சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்க கோபம், அவங்களுடைய செயல் வீரியம் அவங்கள வந்து சீக்கிரமே அவங்கள நோயாளியா மாற்றி சீக்கிரமே கொன்னுடுச்சு. அப்படி முன்னாடியே இறந்து போனாங்க. நம்ம இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு நம்ம கிட்ட கையில மிச்சமா இருந்தாலும் தோழர் நல்லக்கண்ணு. இவங்க நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்துக்கும் எதிராக அவருடைய வலுவான குரல் இருக்கும், வலுவான செயல் இருக்கும். ஆனா பதட்டமும் பரபரப்பும் இருக்காது. எப்போதுமே அந்த நேர்மையான வழி என்னவோ அது வழியாவே அதை தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நிதானமும் அந்த கோபம் இல்லாத அந்த பிரச்சனைகளை அணுகிற தன்மையும் தான் அவருக்கு நீண்ட ஆயுள கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற தோழர்கள்லாம் கடுமையான கோபம், ஒரு பரபரப்பு, அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்கெல்லாம் தன்னைத்தானே அந்த உடல் அழிச்சுக்கிற நிலை இருக்குது. அது இல்லாமல் அரசாங்கத்தினால அழிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கைது செய்யப்படும் போது அடிச்சு அந்த அடியினால செத்தவங்க இருக்கிறாங்க, அப்படி கொலை செய்யப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நல்லக்கண்ணு தோழர் தான் நமக்கு இப்போ முன்னுதாரணமா இருக்கிறார். ஒரு போராட்ட களத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட நிதானமா ஒரு பிரச்சனையை கையாளும் போது அவங்க தன்னுடைய உடலையும் பெருசா கெடுத்துக்கிறாங்க தான். கெடுக்காம இருக்கவே முடியாது. நீங்க ஒரு போராளியா மாட்டீங்கன்னா அவங்க உடம்பு கெடும். ஏன்னா நீங்க இயல்புக்கு தாண்டி இன்னொருத்தருக்காக நமக்கு கண்ணில் பார்க்கறதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறதும், அதுக்காக எதிர்ப்பு காட்டுறதும், அதை பத்தி யோசிக்கிறதும் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு குடைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உடம்புக்குள்ள ஒரு சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையே மற்றவர்களோட இவர் ரொம்ப லாபகமா இயற்கையாவே அந்த தன்மை அவருக்குள்ள இருந்து அதை கையாண்டதுனாலதான் இப்படி ஒரு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி சந்திக்கும் போது மருத்துவத்துக்காக சந்திக்கிறேன். அப்போ அவருக்கு மருத்துவமனைன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்காக சந்திக்கும் போது எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்டேன். நம்ம யாரு வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறது இல்லை, நமக்கு என்ன நல்லா தான் இருக்கு அப்படின்னா. அப்போ உச்சமா இருக்குது, அது புரிஞ்சிருக்குது. யாரு வயிற்றுச்சலையும் கொட்டிக்கலாம் நமக்கு ஒன்றும் அப்படின்னாரு. அப்போ யாரு வயிற்றுச்சலையும் அந்த அந்த இலக்குவா குழந்தைத்தனமான அணுகுமுறை, ஒரு எதிர்ப்பை கூட ரொம்ப மென்மையா எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புங்கிறது வார்த்தைகள் தான் மென்மையா இருக்குமே தவிர மன உறுதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வலுவானது. அதுதான் தேவைப்படுது. கைமையான கத்தி சத்தம் போட்டு நான் பார்க்கலாம் எடுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் தேவைப்படல. இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், இது இல்லாம நாங்க பண்ற வரைக்கும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்க காட்டுவோம். அப்போ நான் அமைதியா சொல்லிட்டு அதை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்குவம் இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த பக்குவம் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. ஒரு போராளி கூட அப்படி இருக்க முடியும்னா சாதாரண மனுஷன் இன்னும் சுகமா இருக்க முடியும். அவர் சந்திக்காத ஒரு பிரச்சனையோ சந்திக்காத சூழலையும் நம்மளாம் சந்திக்க போறது இல்லை.
அன்னைக்கு இருந்த காலமே இன்னைக்கு இல்லை. ம். அப்போ நாமெல்லாம் ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறோம் மனசால? நமக்கு எடுத்துக்கிறதுக்கான நேரமோ சூழலோ அவசியமே இல்லாமல் இருக்குது. ம். இன்னைக்கு சொல்றாங்க அரசியல் நெருக்கடி இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்குங்கிறாங்க. அன்னைக்கு இருந்தது மாதிரி கிடையாது. ம். அன்னைக்கு இருந்தது ரொம்ப கொடுமையானது. ம். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு போராட்டம். நீங்க கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு போனீங்கன்னா கூட பெரிய விஷயம். அன்னைக்கு வாழ்க்கையே போராட்டம். ம். இப்போ இந்த மருந்தில்லா மருத்துவம் இதுக்கு நீங்க எப்படி என்ன ஒரு தூண்டுதல்ல வந்தீங்க? நான் மருத்துவத்துக்குள்ள வருவேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ம். நம்மாழ்வார் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் நான் மருத்துவத்துக்குள்ள வரல, எனக்கு அது ஆகாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். உமர் ஃபரூக்குடைய ஒரு பேச்சை கேட்குறேன் வானகத்தில். கேட்கும்போது அவர் பேசி வர்றது மருத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியும் ம். அப்படின்னு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மருத்துவத்துக்குள்ளே வந்தேன். ம். இல்லைன்னா ரொம்ப எவ்வளோ எளிமையாக அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ எளிமையாக புரிஞ்சுக்கிற முடிஞ்சதுனால தான் அதுக்குள்ள வர்றேன். ம். இது எளிமையானதாக இருக்குது. ம். அப்போ நமக்கு நேராக பயன்படும் ம். அப்படிங்கும்போது அப்போ நான் நேரடியாக பலன் அனுபவிக்கிறேன். ம். எளிமையாக இருக்குது. நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. உடம்புங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி 5.5 வருஷம் 10 வருஷம் படிக்கிற விஷயம் இல்லை. ம். உடம்போடு இருக்கிற எல்லாரும் உடம்பு பற்றி தெரிஞ்சவங்க தான். ம். அதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். ம். பெரிய வகுப்புகள் தேவையில்லை. அவ்வளோ அனுபவம் உள்ளது நமக்கு இந்த உலகத்துல. நமக்கு எது கூட அதிக பழக்கம் இருக்குன்னா நம்ம உடம்பு கூட தான். ம். அப்ப அதிக பழக்கம் உள்ள ஒண்ணு போய் வெளியில போய் நான் சில 10 ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு முட்டாள்தனம்னு நினைக்கிறேன் நான். ம். நமக்கு நம்ம உடம்பு தான் அனுபவமா இருக்குது, அது கூட தான் பழக்கம் கூட இருக்கு. அப்ப அதை தானே சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அது படிக்க தான் நாளாகுங்கிறாங்க. ம். அது வந்து ஏற்புடையதா இல்லை. ம். அப்போ இவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலதான் இதை புரிஞ்சுக்கிட்டு ம். இதை செய்ய முடியுது. இப்போ நம்ம அது சுலபமா சொன்னாலும் நான் கவனிச்ச வரைக்கும் இப்போ நீங்களே உங்களை நிறைய சோதனைக்கு உட்படுத்திருப்பீங்க இல்லையா? அந்த விரத முறைகள் அதெல்லாம். அப்போ உண்மையில பார்த்தீங்கன்னா நாமளே வருத்திட்டு தான் நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. எப்போதுமே ஆ. எப்போதுமே ஒரு பயணத்துல இருக்கிறோம் அப்படின்னாக்க ம். அதுல படிப்படியாக தான் அதனுடைய முதிர்வு நிலையை நம்ம எட்டுவோம், ம். அதனுடைய உச்சத்தை எட்டுவோம். ம். அந்த உச்சத்தை எட்டுற வரைக்கும் எந்த துறையில இருக்கவங்களுக்கும் அதுல சிரமம் இருக்கும். ஆ. அது எல்லாருக்கும் உண்டானது, உள்ள. எந்த துறைக்கும் உண்டானது. ஆ. இப்போ ஒரு சுலபமா சில புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ இந்த நிறைய பேருக்கு பயம் பிரச்சனையே வந்து சர்க்கரை, ரத்த அழுத்தம், அடுத்து இந்த அசிடிட்டி இல்லை அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். ஆனா இதுக்கு இதுல நமக்கு எளிய முறையில தீர்வு இருக்கு இல்லையா? எளிய முறையில தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத பிரச்சனை மனுஷனுக்கு வரவே வராது. ம். மனுஷனுக்கு வந்த பிரச்சனையை அவருக்கு சிகிச்சை கொடுக்குற ஒருத்தர் ம். புரிஞ்சுக்கணும். ம். அவருக்கு புரியலாம் மருத்துவம் வேலை செய்யாது, ம். மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. ம். ஒரு நபருக்கு வந்திருக்கிற தொந்தரவு என்னன்னு மருத்துவருக்கு புரிஞ்சா மட்டும்தான் நோயாளி குணமாக முடியும். ம். மருத்துவருக்கு புரியாத வரை எந்த நோயாளியும் குணமாக மாட்டாங்க. ம். இப்போ முக்கியமா இந்த வயிற்றுப்புண் அல்சர் சொல்றாங்க இல்லையா? அது வந்து இப்போ மாடர்ன் இது என்ன சொல்றாங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடாட்டி அந்த ஆசிட் சுரக்கும்ன்றாங்க. நம்ம இதுல அது அப்படியே தலைகீழான ஒரு இது இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா விளக்குங்க. இப்போ இதயம் எரியுறது நெருப்பு, ம். அது காற்றை கொண்டு எரியுது. ம். காத்து போனாதான் நெருப்பு எரிய முடியும். அந்த காத்து இருந்தா நெருப்பு எரியும். ஆனா எரிபொருள் எது? ம். அதுதான் லிவர்ல இருந்து கிடைக்கிற அந்த சத்து பொருட்கள் தான் ம். அதை எரிய வைக்குது. எரிய தூண்டுறது காத்து எரிய வைக்குது. ம். இது அந்த இடம் மட்டும்தான் எரிய வேண்டிய இடம். ம். இது விபரீதமா இயங்க ஆரம்பிக்கும். எப்படி இயங்க ஆரம்பிக்கும்னா, இந்த காற்று நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு சக்தி அளிக்கும், ம். கிட்னிக்கு நீர் சக்தி அளிக்கும், இப்படி இயங்கிட்டு இருக்கும். வயிற்றுக்கும் உயிர் சக்தி அளிக்கும். ம். ஆனா அந்த காத்து என்ன பண்ணும்னா கூடுதலா காற்று மூலக உறுப்பா இருக்கிற நுரையீரல்லையும் பெருங்குடல்லையும் மட்டும்தான் இருக்கணும். ம். இது அங்கதான் அதிகமா இருக்கணும். ம். இது என்ன பண்ணணும்னா வயிற்றுல வந்து அதிகமா இருக்க ஆரம்பிச்சு, ம். வயிற்றை நோக்கி பாயும். நுரையீரல் இருக்கிற காத்து வயிற்றை நோக்கி பாயும். ம். வயிற்றை நோக்கி பாயும் போது வயிற்றுல உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், கூடுதலா தேவைக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குது. ம். அப்ப நெருப்பு என்ன பண்ணும்னா ஈஸியா அங்க வயிற்றுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ம். அங்க ஆக்சிஜன் கூடும்போது இயல்பா நெருப்பு கூட ஆரம்பிச்சிடும். ம். வயிற்றுல நெருப்பு கூடக்கூடாது. ம். வயிற்றுல நெருப்பு கூடுனுச்சுனாக்க அங்க இருக்கிறதெல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும். ம். அப்போ வயிற்று புண்ணுங்கிறது சாப்பிட்டு அங்கேருந்து சுரக்கிறதுனால இல்லை, ம். அங்கே பாயிற நெருப்புனால, அங்கே இருக்கிற வெப்பத்தினால வயிறு வேகும். ம். குடல்கள் வந்து உள்ளுக்குள்ளே புண்ணாக போகும், கொப்பளங்கள் உருவாகும், சிறுகுடல் புண்ணாகும், பெருங்குடல் புண்ணாகும், வயிறு புண்ணாகும். இது எல்லாமே வெப்பத்தினால தான் புண்ணாகுமே தவிர ம். அங்கே சுரக்கிற ஒரு சுரப்புனால அது புண்ணாகவே ஆகாது. ம். அப்போ கட்டுப்படுத்த வேண்டியது அளவான காற்று அளவா போக வேண்டிய இடத்துக்கு போகணும், ம். அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். அது தேவையில்லாமல் எல்லா பக்கம் போணுச்சுன்னா நெருப்பை கவர்ந்து இழுக்கும் அது. ம். அப்புறம் கூடுதலாக போய் நெருப்பில் விழுந்துச்சுன்னா
நெருப்பு மேல காத்து கூடுதல் ஆகுதுன்னா நெருப்பை எங்க பார்த்தாலும் வேகமா பரவ செய்யும். அப்போ உடல் முழுசும் எந்த நேரமும் நெருப்புல இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. எந்த நேரமும் காத்தாடி தேவைப்படும், எந்த நேரமும் வேத்துக்கிட்டே இருக்கும். ஏசி ஒன்னா கூட காத்தாடி வேணும் உங்களுக்கு. அப்போ காற்றாடி இல்லாம இருக்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது. அப்படி இருந்தா கூட எனக்கு வேக்குது, அணத்துது, சுடுது, எந்த நேரமும் உடம்பு சுட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த உணர்வு அனுபவிப்பாங்க அவங்க எல்லாருமே. வயிற்றுல அசிடிட்டி இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் இந்த தொந்தரவு இருக்கும். இது வந்து வெப்பத்தினால வந்ததுங்கிறத எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நோயாளிக்கு நம்ம இல்லைன்னா அவங்க குடலை வெட்டுறது, நீக்கிறது, இல்லாட்டி உறுப்பை எடுத்து வெளியே போடுறது, இல்லாட்டி ஏதோ ஒரு மருந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, இதைதான் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே தவிர அதை முழுசா தீர்க்க முடியாது. இப்போ முழுசா தீர்க்கறதுக்கு என்ன விரத முறைகள்? விரத முறைகள் எப்போதுமே நோயை குணப்படுத்தாது. எந்த நோயும் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க, இந்த ஆட்டோஃபேஜி எல்லாம் சொல்றாங்க, சின்ன சின்ன தொந்தரவுகளை குணப்படுத்தும், கேன்சர் வரைக்கும் குணப்படுத்துங்கிறாங்க. கேன்சர்ங்கிறத கோளாறா புரிஞ்சுக்கிட்டதுனால கேன்சரை பெருசா நினைக்கிறாங்க. கேன்சர் சின்னதுதான். இப்போ விரத முறைகள் என்ன பண்ணணும்னாக்க ஒரு குறிப்பிட்ட அளவு உங்க உடல்நிலையை மாற்றும். முற்றிலுமா உடல்நிலையை மாத்திருமான்னாக்க ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம். திரும்ப நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா திரும்ப அதே தொந்தரவு திரும்ப வரும். ஏன்னா உங்க உடல்ல இருக்கிற பஞ்சபூத சுழற்சி அதுபடியே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுல மாற்றம் ஏற்படலை. நீ உணவு குறைச்சதுனால அங்க அது குறைஞ்சிருக்கு, அந்த தொந்தரவு குறைஞ்சிருக்கு. திரும்ப உணவை நீங்க பழையபடி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க அந்த தொந்தரவு திரும்ப பழையபடி வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் அதுல இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கக்கூடிய, அதனுடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய இந்த 5 பூதங்களுடைய இந்த சுற்றுமுறை இது ஒழுங்குபட்டாதான் முழுமையான ஆரோக்கியம் வரும் அப்படின்னு தான் நான்லாம் புரிஞ்சிருக்கிறேன். அப்படின்னா அப்ப அந்த சிகிச்சை முறைக்குள்ள வரணும் அப்படியா? இல்ல ஒண்ணு வந்து இந்த சிஸ்டம்னு நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம பண்றது இப்போ அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு அக்குபஞ்சர் பொம்மையவோ ஒரு அக்குபஞ்சர் சேனல் இருக்கிற ஒரு சார்ட்டையோ பார்த்தீங்கன்னாக்க அது உடல் முழுசும் பரவி கிடக்குது. ஒரு ஆள், ஒரு மனுஷன் ஒரு தொந்தரவு சொல்றாருன்னா அந்த தொந்தரவு அது ஏதோ ஒரு கோட்டில் தான் இருக்கும், அந்த கோட்டை விட்டுட்டு வேற இடத்துல இருக்காது. இயல்பா ஒரு மனுஷனுக்கு உள்ள இருந்து புறப்பாடு வருது, கொப்பளம் வருது, கட்டி வருது, ஒரு எரிச்சல் வரும், ஒரு வலி வரும், இது எல்லாமே அந்த கோட்டில் தான் வருமே தவிர வேற இடத்துல வராது. அப்போ உடல்ங்கிறது ஒரு மின்சார பாதையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதில் தான் தொந்தரவு ஏற்படும், வேற வேற இடங்களில் தொந்தரவு ஏற்படாது. அப்போ உங்களுக்கு அது எங்கே ஏற்பட்டிருக்குன்னு முதல்ல தெரியணும், அதுக்கு அந்த சக்தி ஓட்ட பாதை தெரியணும், அது எதனுடைய சக்தி ஓட்டம் தெரியணும், அது ஏன் ஏற்பட்டிருக்குன்னு தெரியணும். அப்போ தான் அதை நீங்கள் நிரந்தரமாக நீக்க முடியும். இல்லைன்னா நம்ம வெட்டி ஓட்டாளாகவே மாறிடுவோம். அப்போ அந்த சிகிச்சை, உணவு முறை, பழக்கம் மாற்றம் எல்லாமே சேர்ந்து நல்ல மனசு வேண்டி இருக்குது. நல்ல மனசு தான், அதுக்கப்புறம் தான் உணவுலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நிறகிற, அதெல்லாம் அப்புறமா ஓரமாத்திக்கு ஓரமா வைப்பாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், ஒவ்வொருத்தரும் அவ மனசுக்கு மாசு இல்லாம இருக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் மனசுல மாசோட தான் இருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் பொறாமை, கோபம், எரிச்சல், வன்மம், இப்படி எல்லாமே. நீங்க சந்தோஷப்படுற இடத்த பார்த்தீங்கன்னாக்க தானா பேசி சந்தோஷமே பட முடியாது. நீங்க யாரையும் பேசி கிண்டல் அடிச்சு அவங்கள உதாசனம் பேசி அப்படிதான் நீங்க பாருங்க. கவுண்டமணி காலத்துல இருந்து பாருங்க, நம்ம காலம் கவுண்டமணி செந்தில் காலம், அவங்க காலம், அதுல இருந்து பாருங்க இப்போ வரைக்கும் இன்னொருத்தர கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு தான் நமக்கு நகைச்சுவை காட்டுறாங்க. அதை தான் நம்ம உட்காந்து ரசிக்கிறோம். பல படங்கள்ல நம்ம பார்க்க முடியும். கமலஹாசன் மாதிரியே, மௌலி மாதிரி ஆட்கள்லாம் இன்னொருத்தரை கேலி பண்ணாம வார்த்தைகளுக்குள்ள அந்த நகைச்சுவையை வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் அறிவோட பாக்குறவங்களுக்கு தான் புரியும். அதனாலே நிறைய பேர் கமலஹாசன் படம் புரியாது. அன்பே சிவம்ல நிறைய படத்துல நகைச்சுவை இருக்கும், நகைச்சுவை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அதனால படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இன்னொருத்தர் கேலியும் கிண்டலும் பண்ணியே பழகின மனிதர்களை மாற்றப்பட்டிருக்காங்க, மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இவங்களுக்குள்ள இருந்து அந்த மாற்றம் நடக்கணும். நம்ம மனம் வந்து நல்ல மனமா மாறணும், அதுதான் முதன்மையானது. உணவு எல்லாமே நீங்க வந்து ஒரு 2-3% மேல உணவெல்லாம் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது உடம்புல. நீங்க ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அது உங்களுக்குள்ள போகுது, கேடு பண்ணுதுன்னா ஒரு 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் அது வெளியே போச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆனா மனசுக்குள்ள போனவங்க 18 வயசுல எனக்கு 3 வயசுல நடந்தது, 7 வயசுல நடந்ததுன்னு சொல்லி 80 வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. அப்ப அது வாழ்நாள் முழுசும் உள்ள இருக்கிறதா இருக்குது. அப்போ மனசு தான் சுத்தமா இருக்க வேண்டியிருக்கு, மனசு தான் தெளிவா இருக்க வேண்டியிருக்கு. மனதுல பதிகிறது தான் காலங்காலம் தான். இந்த நாவினால் சுட்டவோடு உள்ளாரும் ஆகாதே தீயினால் சுட்டவோடுன்னு சொல்றாரு இல்லையா. அந்த நாக்கு அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து தீ சுட்டுவதை விட இன்னும் மோசமா சுடக்கூடிய ஒரு வலிமை மிகுந்ததா இருக்குது. நாமளே ஒரு காட்சியை பார்க்கும்போது நம்ம மனசுல அது பதிஞ்சிருச்சுனாக்கா அது மாறுறதுக்கு கூட காலம் இருக்குது. அப்போ மன தூய்மை தான் முக்கியமா இருக்குது, உள்ள தூய்மை தான் நமக்கு முக்கியமா இருக்குது.
அப்புறம் தான் நம்ம தூங்குறது. நிறைய தூங்காத நபர்கள் இருக்காங்க. நேரு வந்து 2 மணி நேரம் தான் தூங்கினாராம். கலைஞர் 3 மணி நேரம் தான் தூங்கினாராம். இப்படி தூக்கம் குறைவாக உள்ள பெரிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ தூக்கங்கிறது அது நபருக்கு நபர் மாறக்கூடியது தான், தேவையை பொறுத்து மாறக்கூடியது தான். அது உணவும் அப்படிதான், குடிக்கிற தண்ணியும் அப்படிதான், அதெல்லாம் நபருக்கு நபர் மாற்றத்துக்குரியது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவானது எதுன்னா எல்லாருடைய மனமும் உள்ள தூய்மை வேணும். அதுதான் ஒருத்தர் ஆரோக்கியமாக வச்சிருக்கும். உள்ள தூய்மை கெடும்போது ஒருத்தர் நோயாளி ஆயிடுவாங்க. அக்குபஞ்சர்ல அதை எப்படி என்ஷூர் பண்ண முடியுது? இல்லை நீங்கள் பேசி தான்? பேசியெல்லாம் யாரும் மாற மாட்டாங்க இந்த உலகத்துல. நீங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி புத்தி சொல்லி யாரும் மாற மாட்டாங்க. புத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. நீங்க அந்த திரும்பவும் அந்த அஞ்சு சுழற்சி, 5 பூதங்களுடைய அந்த சுழற்சி, அதை கட்டுப்படுத்தக்கூடிய உயிராற்றல். நீங்க உயிராற்றல்ல போய் ஒரு வேலையை செய்யும் போதுதான், அது கூட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு அங்க ஒரு சிகிச்சையை மேற்கொள்ளும் போதுதான் மனுஷன் ஒரு இயல்பான இயற்கையான மனநிலைக்கு திரும்ப முடியும். புத்தி சொல்லி மாற மாட்டாங்க. புத்தி சொல்ற முயற்சி பண்றது எல்லாமே நம்மளுடைய அறியாமையிலிருந்து வருது. ஒருத்தரை மாத்துறதுக்கான முயற்சி. என்ன சொல்லுவாங்கன்னாக்க, புத்தர் உட்பட எல்லாரும் யார் எப்படி இருக்கிறாங்களோ நீங்க அவங்கள அப்படியே ஏத்துக்கிடுங்க. நம்மளோட தான் சொல்லுவார், இருக்கிற ஆளை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அவங்கள அப்படியே ஏத்துக்கிடுங்க அப்படின்னு. மாத்த முயற்சி பண்ணா அவங்க எதிரி ஆவாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதே இங்கதான், அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை வர்றது இங்கதான். யாரையும் யாரும் மாற்றக்கூடாது. அப்போ மாற்றக்கூடிய இடம் ஒன்று இருக்கு. அது எதுக்கிறதுக்கே தெரியாம மாற வேண்டிய இடம். அதுதான் சிகிச்சை. அவங்கள அறியாம அந்த மாற்றம் நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு கோவம் இருக்கு. அந்த கோவம் நீங்க கோவப்படாதீங்கன்னாக்க யாராவது கோவப்படாம இருப்பாங்களா? கோவப்படுவாங்க. சிகிச்சை கோவத்தை இல்லாமல் பண்ணிடும். ஒருத்தர் பயப்படுவாரு, பயப்படாதீங்க சொன்னாக்க பயப்படாம இருக்க மாட்டார். தைரியமா இருக்குன்னு நம்ம சொன்னாலும் பயப்படாம இருக்க மாட்டார். சிகிச்சை அவங்க பயத்தை போக்கும். அதுதான் அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை நீக்குது பாருங்க. நீக்கிறது சிகிச்சை நீக்கும். இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போது உணவு முறைகள்ல தான் நிறைய பேர் ஸ்டக்கான மாதிரி இருக்கும். இது சாப்பிடலாமா சாப்பிடலாமா, சைவமா சைவம், இதுல உங்களுடைய கருத்து? உணவு முக்கியம்தான். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு 7 என்றால் ஏழாய் அவையார் பாடுறாங்க இல்லையா. அப்போ சொல்றாங்க, அதில் சொல்லி வர்றாங்க, அவங்க ஊரா சுற்றுலாவில் இருக்கிறாங்க. ஒரு நாள் சாப்பாடு இல்லை, பொறுத்துக்க மாட்டேங்கிற. 2 நாளைக்கு கிடைக்கிது, சாப்பிட மாட்டேங்கிற. ஒரு நாளும் என்னோ வரியாய், என் பிரச்சனை உனக்கு ஒரு நாளும் புரிய மாட்டேங்குது. இடும்பைக்கோர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அறிவுங்கிறாங்க. எனக்கு என் கொடுமை புரியல, நீ எப்போதும் எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்க, கஷ்டப்படுத்துற, நான் உன்னை வச்சுட்டு எப்படி என் காலம் தள்ள போடுறேன்னு கேட்குறாங்க. அப்போ உணவு இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது. அப்போ இருக்கிற உணவு நல்ல உணவாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இதில் எந்த மாற்று கருத்தும் நம்ம வைக்க முடியாது. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு. இப்போ நானும் நீங்களும் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும். எல்லாரும் ஜீரணத்து மேலேயே கவனம் வைக்கிறாங்க, அது முக்கியம். அதை விட முக்கியம் சாப்பிட்டது தன்மயமாகணும், உடம்புல விட்டதுன்னு சொல்றாங்க. சாப்பிட்ட சாப்பாடு ஒன்று சேருமா, உடம்புல சேருமான்னு கேட்குறாங்க. இது திரும்ப திரும்ப நம்மளால சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தன்மயமாதல் முக்கியம். யாருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ தன்மயமாகாது. யாருக்கெல்லாம் உடல் சோர்வு இருக்குதோ, யாருக்கெல்லாம் தூக்கம் கெடுதோ, அவங்களுக்கெல்லாம் தன்மயமாகிறது குறையும். யாருக்கெல்லாம் ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை இருக்குதோ, அந்த ஜீரண மண்டலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தன்மயமாகாது. அப்போ நம்ம எவ்வளவு உயர்வான உணவு எடுத்தா கூட அது நம்ம உடம்புல ஒட்டுதான்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்கு உடம்புனுடைய ஜீரண முறையும் தன்மயமாதல் முறையும் முறையா இருக்கணும். அது இல்லைன்னா எல்லா உணவும் உள்ள போய் வெளியே வந்துடும், உடம்புல ஒட்டாது. கொஞ்சமா சாப்பிட்டுட்டு பெருசா சத்து இல்லாத சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப பலசாலியா இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய ஜீரண மண்டலம் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா நரங்கி போயே இருப்பாங்க, தெம்பு இல்லாமே இருப்பாங்க. ஏன்னா சாப்பாடு நல்ல சாப்பாடு, உடம்பு அது தன்மயமாக்கிக்கிறதுக்கு இயலாமையில் இருக்குது. அப்போ 2 இருக்குது, உணவும் நல்லா இருக்கணும், உடம்பும் தன்மயமாகணும். அப்போ உடல்ல தான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. எதை சாப்பிட்டாலும் உடம்பு அதை ஜீரணிச்சு அதை தன்மயமாக்கிக்கிறதுல உடம்பு ஆரோக்கியமான நிலையில் இருக்கணும். இருந்துச்சுனாக்க கொடுக்குற உணவு சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றிக்கும். இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லி வந்துடுறாங்க இல்லையா, அது எல்லாமே சைவ சாப்பாட்டுலேருந்து வர்றது தான். அசைவத்துலேருந்து அவ்வளவு வராது. சைவத்தை விட அசைவம் மேன்மையான உணவுன்னு என்ன அளவில் நான் புரிகிறேன். நான் அப்படி தான் புரிஞ்சிருக்கிறேன். இப்போ நிறையவே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நிறைய இடத்துல சண்டை போடுறாங்க. இப்போ தோழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, நாங்கள் இவ்வளோ எண்ணெயும் பருப்பும் நெய்யும் எங்களால் சாப்பிட முடியாது, எங்களால் கொஞ்சம் மாட்டுக்கறி சாப்பிட முடியும், அது சாப்பிட்டா அவ்வளோ சத்தும் எங்களுக்கு இதில் கிடைக்கும்,
அதனால நாங்க சாப்பிட்றோம், எங்க பொருளாதாரத்துக்கு இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறோம் இல்லையா. அப்போ உண்மையிலேயே அவ்வளோ சத்தம் அந்த மாட்டுக்கறில இருக்கு, அது உண்மை இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு சைவத்தை விட அசைவம் சக்தி மிகுந்ததாகவும் செறிவூட்டப்பட்டதாகவும் இருக்குங்கிறது வெளிப்படையான உண்மை. ரெண்டாவது, இயற்கையில சைவ உண்ணிகள் எல்லாமே வயிறு பெருத்ததா இருக்கும், அசைவ உண்ணிகள் எல்லாமே வயிறு சிறுத்ததா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். அசைவ உண்ணிகள் பலசாலியா இருக்கும், சைவ உண்ணிகளும் பலசாலியா இருக்கும், ஆனா சுறுசுறுப்பா இருக்காது. யானை மாதிரி, மாடு மாதிரி ஒரு மந்தம் இருக்கும், அந்த பாய்ச்சல் வேகம், சிறுத்தைக்கு புலிக்கு இருக்கிற அந்த வேகம் இருக்காது. அந்த மாறுபாடு உண்டு. மனிதர்கள் உணவு எடுக்கும் போதும் இப்படிதான். ஆனா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன வாதம் உலகம் முழுசு போகுதுன்னா, மனுஷன் சைவ உண்ணியா அசைவ உண்ணியாங்கிறது. மனுஷன் ரெண்டையும் சாப்பிடக்கூடிய உயிரினம். சைவம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், அசைவம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நாம ஏதோ ஒரு மத அடிப்படையில இல்லாம நம்ம சுதந்திரமான ஆளா இருக்கிறோம் அப்படின்னாக்க நமக்கு பிடிக்கும்னா அசைவம் தான் மேன்மையான உணவு. இல்லைன்னாக்க விரும்பினதை எடுத்துக்கலாம். ஒரு நாம் பிறப்பால சைவம் அப்படிங்கிறதால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்பிக்கை சார்ந்தது, அது ஒரு மாதிரியான கொள்கைக்குள்ள போயிடுது, அது அவங்க விருப்பம், அது பழக்கம். நான் எதை வேணாலும் எடுக்கலாம், நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அசைவத்தை எடுங்கன்னு தான் சொல்லுவேன். இதுல என்னோட அனுபவமே இதே தான். நானும் ஒரு 25 வருஷம் சைவமாக தான் இருந்தேன். அதாவது அந்த புத்தகங்கள் படித்து அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டது. அப்புறம் இதே மாதிரி உங்களோட அதே வாதங்கள் வச்சு ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது எனக்கு அது கன்வின்ஸ் ஆகி நான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நல்லா உணர்றேன், அந்த உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னா, சைவம் சாப்பிட்றதுக்கு, அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய அந்த வம்சத்தில் வந்தவங்க, அந்த இனத்தில் வந்தவங்க, அசைவம் சாப்பிடக்கூடிய இனத்தில் வந்தவங்க கூட இன்னைக்கு என்ன வாதத்தை முன்வைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஐயோ அதை எப்படி கொண்டு சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் தாவரத்தை எப்படி கொல்லாமல் சாப்பிட முடியும்? இல்லை அதுக்கு வலிக்காது இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன முட்டாள்தனம் நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த எவ்வளவுதான் படித்தாலும் அறிவு கட்டு போனது தான். தொடுதல் அப்படிங்கிறது முதல் அறிவு. தொட்டா தெரியறது முதல் அறிவு, கிள்ளுனா தெரியறது முதல் அறிவு, அடிச்சா தெரியறது முதல் அறிவு. இதில் தானே நம்ம வலி உணர்றோம். அப்போ ஓரறிவு தானே இருக்கு தாவரத்துக்கு. தாவரத்துக்கு இருக்கக்கூடியது தொடறிவு தான். அதுக்கு முதல் அறிவே அடிச்சாலும் கிள்ளினாலும் அதுக்கு தெரியும். அந்த அறிவு தான் தாவரத்துக்கு இருக்கு. இவங்க தாவரத்துக்கு வலிக்காதுங்கிறாங்க. தாவரத்துக்கு வழங்கப்பட்ட ஓரறிவே தொட்டாலும் பிடிச்சாலும் வலிக்கிறதுக்கு தான். அதுக்கு வலிக்குங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் தொட்டாசனிங்க வச்சிருக்குது. நம்ம கிட்ட போனா சந்தோஷப்படுது. அது பிளான்ட் ஸ்கிரீமிங்னு கண்டுபிடிச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. கீட்டினாய்டு ரெக்கார்ட் பண்ணாரா அதை. இப்போ அது வந்து அவளுக்கு இதெல்லாம் நோபல்லாம் கொடுத்தாங்க. இப்போ மாடர்ன் சயின்ஸ்ன்னு சொல்லப்படுறது என்ன பண்ணுதுன்னா, டிஜிட்டல் மீட்டர்ல பதிவு பண்ணுது. ஒரு ஆடு கசாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள ஆடு கசாப்பு வெட்டி தலைகீழ தொங்குது, கூறு போட்டு கிழிச்சு வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிக்கிது பாருங்க அடுத்து வெட்டப்படுறதுக்காக, அது இன்னும் சில நிமிடங்கள்ல வெட்டப்படலாம். அந்த ஆட்டுக்கு அவர் தீனி வச்சிருப்பாரு. அது எந்த சலனமும் இல்லாம அது பாட்டுக்கும் அவசர அவசரமா தீவிரமா தின்னுக்கிட்டு இருக்கும். ஏதாவது தீனி கிடைச்சிச்சு, அந்த தீவிரத்தை தின்னுக்கிட்டு இருக்கும். அடுத்து நம்மளை பிடிக்க போறான், வெட்ட போறான்னு அது தெரியறது இல்லை. ஆனா தாவரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 20 அடிக்கு அப்புறம் வச்சிருக்க ஒரு ரோஜா பூவுக்கு நீங்க ரசிக்கிறதுக்காக போறீங்க அப்படின்னா அது குதூகலமாகுது. நீங்க அதுக்கு தண்ணி கொடுக்க போறீங்கன்னா அது சந்தோஷமா நிம்மதியா இருக்குது. நீங்க அதை கிள்றதுக்கு பறிக்கிறதுக்காக போறீங்கன்னா அது பதட்டமாகி படபடப்பாகுது. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, எக்யூப்மெண்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சைவம் அசைவம் பேசுறவங்க இதை விட்டுட்டு பேசக்கூடாது. எதுக்கு வலிக்கும் வலிக்காதுன்னு பேசக்கூடாது. அப்புறம் ஒரு கோழி நிறைய குஞ்சுகளை நிறைய முட்டைகளை போட்டு குஞ்சுகளை பொறுக்கி நிறைய இனவிருத்தியெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு கோழியை சாப்பிடும். இவ்வளவு நாள கோழியும் ஆடும் மாடும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் குறைஞ்செல்லாம் போகல. தாவரத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். தாவரத்துலதான் இனத்தை காணாமனு தேவைதான். விலங்கினங்கள் காணாம போனதை விட தாவர இனங்கள் தான் நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு. தின்னெல்லாம் ஒரு மனுஷன் எதையும் அழிக்க முடியாது. சும்மா திட்டமிட்டு கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கலாம், அழிக்கலாம் முடியாது. அதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு போர்வை, ஒரு அரசியல், ஒரு சூழ்ச்சி தான். அதில் ஒவ்வொருத்தரும் சொந்த அறிவு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்தமாக பரிசீலனை பண்ணி தன்னுடைய உணவு சைவமா அசைவமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சைவம் அசைவும் போது அதில் பொருளாதார பங்கு இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ண வேண்டியிருக்குது. நம்மாழ்வார் ஐயா கிட்ட நீங்க ஆரோக்கியம் பற்றி கத்துக்கிட்ட சில விஷயங்கள்? 2 பேருமே அந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு தான் இருந்தோம். அவரும் கற்றுக்கிட்டு தான் இருந்தார், நானும் அவர் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு தான் இருந்தேனே தவிர ஒரு நிறைவடைஞ்ச நிலைக்கு வரல. 2010 நான் தான் முதல்ல மருத்துவத்தை போய் படிக்கிறேன்.
படிச்சுட்டு வந்து சிகிச்சை பண்ணி நிறைய பேர் மாறினத்துக்கு பிறகு தான் நம்மாழ்வார் படிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு இது நிறைய செய்யணும், முன்னாடி செய்யணும்னு சொல்லுவார். ஆனால் அது நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெருமகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த பார்வை அக்குப்பஞ்சருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தலைகளாக மாற ஆரம்பிச்சிருச்சு, வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த இயற்கை வேளாண்மை ஓரளவுக்கு நம்மாழ்வார் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய அடுத்த நோக்கமாக இருக்கக்கூடிய மருத்துவத்தை வேகமாக எடுக்கணும்னு அவர் எடுத்த 1-2 ஆண்டுகள்லயே அவருடைய இறுதி காலம் வந்து சேர்ந்துருச்சு. அதனால அவர் வேகமா மருத்துவத்துல அறியப்படுறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இப்ப அவர் விட்ட வேலையை நம்ம தொடர்றோம் அப்படிங்கிறது, அவர் மருத்துவத்துல தான் இயற்கை வேளாண்மை ஒரு நிறைவான ஒரு மனநிலைக்குள்ள வந்து மருத்துவத்தை தொடங்கி எடுக்கிற நேரத்துல அவர் இறக்குறாரு. அதை நம்ம தொடர்ந்து செய்யறோம். 2 பேரும் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, ஒரு சம்பவம் சொல்றேன். 2006 அவருடைய இந்த காலில் அந்த குதிரை எலும்புன்னு சொல்ற இடத்துல ஒரு சின்ன காயம், அந்த காயம் அப்படி பெருசாயிடுச்சு, ஆறவே இல்லை, ரொம்ப நாள் அப்படி இருந்துச்சு. அவர் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, தூக்கம் கட்டுக்கிட்டே இருக்கு, கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றாரு, இப்படி ஒரு வாழ்க்கை தானே இது. யாரோ ஒரு நண்பர், ஒரு சித்த மருத்துவ நண்பர் சொன்னாருன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயா இந்த விளக்கெண்ணையும் சுண்ணாம்பையும் குழச்சி புண்ணில் போட்டால் உடனே ஆறிடுன்னு சொன்னாங்கய்யா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னா, அதையா நம்மளும் இதை போட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. வேண்டாம்யா, சுண்ணாம்பு போட்டு நம்ம சோதனை பண்ண வேண்டாம், வேற எதுனாலும் சோதனை பண்ணலாம், காலு போயிட்டுனா காலில் தொந்தரவு ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னா. இல்லையா, நண்பர்கள் சொன்னா நம்பணும், நம்பாம இருந்தா வாழ்க்கையே இல்லை, நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்மகிட்டே புண்ணு இருக்குல்ல, அதுல நம்ம சோதிச்சு பார்த்துருவோம், அப்புறமா அடுத்த ஆளுக்கு சொல்லுவோம் அப்படின்னாரு. எனக்கு மனசே இல்லை, ஆனா அதை செய்யாம இருக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. அதனால அந்த சுண்ணாம்பையும் விளக்கெண்ணையும் குழச்சி அவர் காலில் போட்டோம், ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால அவர் அடுத்த ஆளுக்கு சொல்லலை. அப்படி ஒவ்வொன்றையும் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். எதையும் தான் அனுபவிக்காம அடுத்த ஆளுக்கு சொல்லலை. அதுல இருந்து ஒரு அவர் நம்மளால தான் சொல்லுவார், புரட்சிங்கிறது ஆமையை புரட்டி போட்டது மாதிரி இருக்கணும்னு. அது வரைக்கும் பழகிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு முக்கிக்கிட்டு இருந்த அந்த மருத்துவ முயற்சிங்கிறது ஆமையை திருப்பி போட்டது மாதிரி ஒரு மாற்றமா 2010 நடந்துச்சு. எங்களுக்கு வானகத்துல இருந்து அவங்க எல்லாருக்கும் அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஒரு எளிமையான ஒரு முறையில மருத்துவத்தை எளிமையா புரிஞ்சுக்கிட்டு பயணிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடிங்கிறது இயற்கை மருத்துவ தத்துவம். அது இயற்கை மருத்துவ தத்துவத்துல இயற்கை மருத்துவர்களோட தான் நிறைய பயணிச்சோம். அது அவ்வளவு பொருத்தமானதா இல்லைங்கிறது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுல நிறைய சிரமங்கள் இருக்கு, நிறைய முயற்சிகள் இருக்கு, நிறைய காலக்கெடு இருக்கு. உதாரணமா சொல்ல போனோம்னாக்க, நான் நம்மாழ்வாரை சந்திக்கும் போது 10 வருஷ தலைவலி, 10-12 வருஷ தலைவலியில இருந்து தான் அவரை சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு நான் 10 ஆண்டுகள் இருந்ததுல 6வது ஆண்டுல எனக்கு இந்த மருத்துவம் எனக்கு அவருக்கு கிடைக்குது. அது வரைக்கும் என் தலைவலி தீரல. என் தலைவலிக்காக பார்க்காத மரபு வழி மருத்துவர்கள்னு சொல்லக்கூடியவங்க இல்லை, எல்லாரையும் பார்த்துருக்கோம், தீரல. ஆனா இதுக்குள்ள வந்து ஒரே மாசத்துக்குள்ள இது போயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 2012 ஒரு 10, அதுக்கப்புறம் 20 வருஷம் தலைவலி, 20 ஆண்டு கால தலைவலி எனக்கு ஒரு மாசத்துல போயிடும் அப்படின்னாக்கா அதுதான் மாற்றம். நான் மருந்து குடிக்கிறது, ஆயுர்வேதத்தை குடிக்கிறது, பத்தியம் இருக்கிறது, உண்ணா நோன்பு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கலங்கிறதுனால நான் தொடங்கும் போதே சொன்னேன், அது நோய்களை தீர்க்காது அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் அது வரைக்கும் இருந்த முயற்சி வேற, அதுக்கப்புறம் நடந்திருக்கிறது வேற. அதுலதான் மொத்தமா புரிஞ்சுக்கிறோம். அதுல இருந்து அப்படியே இங்க கடந்து வந்ததுனாலதான் அவைகள் நோயை முழுமையா தீர்க்கிறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நீங்க எந்த வித நீடு இல்லாத எதுவுமே பயன்படுத்தல இல்லையா? நீடில் பயன்படுத்துறோம். அவசரத்துக்காக நீடில் எப்பவுமே பயன்படுத்தலாம். உங்களுக்கு புள்ளியை தோன்றணும், தேவையை பொறுத்து எதை பயன்படுத்துறது, தேவையை பொறுத்து பயன்படுத்தி. அப்போ அதுல ஏதாவது ஒரு இது இருக்கா, வித்தியாசங்கள்? தொடு சிகிச்சையிலையும் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஒரே பலன். டாக்டர் சொல்லுவார் இல்லையா, அந்த எண்ணங்கள் தான் புள்ளியை தூண்டுது. அது நீங்க இன்னைக்கு அறிவியல் இந்த பார்வைக்கு முன்னாடி ஊசி இல்லைன்னா எப்படி தூண்ட போறோம்னு கேட்பாங்க. அப்போ ஊசியால தூண்ட வேண்டியிருக்குது. அவங்களுடைய ஒரு திருப்திக்காகன்னு இல்லை, இதை ஒரு சாமியார் தனம் ஆக்கிடக்கூடாது. ஒண்ணு இருக்கு, தொடுதல். நான் தொட்டா எனக்கு குணமா, எல்லாரும் குணமாவாங்க, அதனால நான் ஏசுனார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தொடுதல்னாலும் நீ ஒரு கேப்போட தானே பண்ணுவீங்க.
அதான் எண்ணத்தாலும் தோன்றதுதான், எண்ணத்தால் தோன்றது. எண்ணத்தால் தோன்றும். யார் ஒருத்தரும் ஏசுநகராகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறது. அது correct. இப்போ அது நம்ம மக்களுக்குமே அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ அந்த சிகிச்சை முறை மாற்றுது அப்படின்னு சொல்றதை விட அவர் மாத்தினாரு அப்படிங்கிற அந்த பார்வை தப்பான பார்வை பார்வை. தருவார். அந்த சிகிச்சை முறை தான் ஒரு நோயாளியை குணப்படுத்திருக்குங்கிறத மக்களுக்கே நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என்ன எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, சிகிச்சை கொடுக்குறவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் சரியாகுது, அப்போ நம்மளை வந்து ஜனங்க புகழ்றாங்க, அப்போ நம்ம பண்ணதா சொல்லிக்குவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கவே போறாங்க. உண்மையிலேயே நம்மளால சிகிச்சை தான் அளிக்க முடியும். இந்த மருத்துவம் இல்லை, எந்த மருத்துவ முறையை சார்ந்தாலும் நோயாளிகளுக்கு துயரர்களுக்கு சிகிச்சையை தான் அளிக்க முடியுமே தவிர நோயை தீர்க்க முடியாது. நான் நோய் தீர்க்கிறேன்னு யாரும் வைத்தியம் பண்ண முடியாது, நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறேன்னு தான் பண்ண முடியும். நோய் தீர்றது அந்தந்த உடல்ல இருக்கிற அந்த ஆற்றல் தான் அதை முடிவு பண்ணணும். அதுதான் நோய் போகுதா இல்லையாங்கிறது அது தீர்மானிக்கக்கூடியது அங்கதான் இருக்கு. எந்த வகையில எவ்வளவு லாபகமா சிகிச்சை பண்றோங்கிறது சிகிச்சை முறையில இருக்குது. சிகிச்சை முறை உத்தரவாதம் பண்ணி ஒரு நோயை தீர்க்க முடியாது, எந்த சிகிச்சை முறையும் தீர்க்காது. உங்களுடைய இந்த அகவெளி பயணம் பற்றி சொல்லுங்க. இது வெறும் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா இல்ல வேற என்னெல்லாம் செய்றீங்க? அகவெளி பயணம் அப்படிங்கிறது, அகவெளிங்கிறது இப்ப பேர் வச்சுக்கிட்டோம். 2017 வாக்குல பேர் வச்சுக்கிட்டோம், அகவெளின்னு பேர் வச்சுக்கிட்டோம். இந்த வேலையை இப்ப நானும் அஜய் மட்டும் செய்யல. எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு முன்னாடி அவர் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு முன்னாடி அவரோட அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கு தெரிஞ்ச தூரத்துக்கு ஒரு 300 வருஷமா மருத்துவம் மட்டும் இல்லை, இந்த சமூக பணியில ஒரு 300 வருஷமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடியா என்ன இருந்திருக்கும்னு தெரியல எங்களுக்கு. ஒரு 300 ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கு, எங்க குடும்பத்துல என்ன நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. அப்படின்னா இது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட காலம் இல்லை, ஒரு 300 ஆண்டு கால வரலாறு தெரியுது. அதுல இருந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கோம். வாழ்க்கை முறை மாற்றம், வாழும் உரிமைக்கான வாழும் உரிமைக்கான பயணம் இது. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ சிகிச்சையா இருக்கு. எல்லாரும் கேட்கறாங்க உங்க பேர் ஏங்கல்ஸ் வச்சே, யார் வச்சாங்க அப்படின்னு. எங்க அப்பா தான் வச்சாருன்னு சொல்லுவேன். ஓ, அப்பயே அந்த கிராமத்துல இருந்து உங்களுக்கு ஏங்கல்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்றது. அவர் பேர் லெனின், அவருடைய இயற்பெயரே லெனின் தான், அவரெல்லாம் மாத்திக்கல. அப்பனா அவங்க அப்பா வச்சிருக்காருல்ல, அப்ப அவங்க அப்பா லெனினை பத்தி தெரிஞ்சிருக்கிறாருனாக்க அப்ப அவர் எந்த அளவுக்கு அந்த காலத்து கிராமத்துல இருந்து அவர் இருந்திருப்பாரு. அவங்க அப்பா இதே வேலையை செஞ்சிருக்காருனாக்க அவர் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாருன்னா, இது ஏதோ ஒரு எங்களுக்கு இறைவன் இயற்கை இது கொடுத்த ஒரு வரம் தான். அது இந்த பார்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, இதுல துணிஞ்சு நிக்கிறதுக்கான மனத்தம்பு கொடுத்திருக்கிறதுங்கிறது எங்களுக்கு இயற்கையா வழங்கப்பட்டிருக்கிறதான் நினைக்கிறோம். அதுலதான் தொடர்ந்து பயணிச்சு வர்றோம். அவங்க செஞ்ச வீரியத்துக்கு நாங்கெல்லாம் வேலை செய்யலன்னு தெரியுது எங்களுக்கு. ஆனாலும் காலமும் சூழலும் கருதி நம்மளால பாதுகாப்பா எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க தீவிரத்துக்கு செஞ்சா நீ காணாம போயிடுவோம். ஆனா நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு எந்த அளவுக்கு மெதுவா நகர முடியுமோ அது மாதிரி ஆம மாதிரி நகர்றோம். இப்போ இந்த சிகிச்சை முறைகள்ல குழந்தைகளுக்கு என்ன நீங்க பார்த்த உங்களுடைய அனுபவத்துல அவங்களுக்கு பிடிக்குதா, விரும்பி வராங்களா? குழந்தைங்க வந்து நீங்க எங்கேயாவது டானிக்கு ஊத்துறதையோ மருந்து கரைச்சி ஊத்துறதையோ ஊசி போடுறதையோ அந்த குழந்தையும் விரும்பாது. குழந்தை எல்லா குழந்தையும் வந்துட்டாக்க இங்கேதான் வரணும், இந்த மாமாட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிதான் வர்றாங்க. குழந்தைங்களுக்கு சில தொந்தரவுகள் தான், சளியோட ஜுரம், ஜுரத்தோட சளி, எப்பயாவது பேதி, இதை தாண்டி குழந்தைங்களுக்கு வேற தொந்தரவு கிடையாது. இந்த தொந்தரவுகளுக்கு பெற்றோர்கள் மருந்து கொடுக்காம இருந்தாங்கன்னாக்க குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இயல்பா வளர்ந்து வந்துருவாங்க. அப்படி ஒரு கட்டம் வளர்ந்து வரும்போது குழந்தைங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்ன ஏற்பட முடியும்னாக்க, விளையாண்டுட்டு வர்ற குழந்தைங்க சீக்கிரம் சோர்வாயிடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் டயர்டாவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு தேவை இருக்காது, தண்ணி நல்லா குடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும் குடிப்பாங்க. இப்படி ஒரு கட்டத்துல வந்து நின்றுடுவாங்க. ஒரு 5 வயசை தாண்டி வரும்போது விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சோர்வாயிடுவாங்க, வலிக்குதும்பாங்க, கை கால் அமைக்க சொல்லுவாங்க. இப்படி குழந்தைங்கள்லாம் வந்துடுறாங்க. இது வந்து அவங்க ஜீரண மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனை. சக்தி வந்து ஒழுங்கா தன்மயமாகாம போறது 7 வயசுக்குள்ளேயே கூட வந்துடுது பிள்ளைங்களுக்கு. ரெண்டாவது கெண்டைக்கால் வலி அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 7-8 வயசு 10 வயசுக்குள்ள கூட அது வந்துடுது. இது எல்லாமே அந்த சக்தி பரிமாற்றத்துல நடந்திருக்கிற தொந்தரவு தான். அதெல்லாம் சரியான பருவத்துல முறையா அப்படி ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க வாழ்நாளுக்கு அந்த தொந்தரவுலாம் இல்லாம இருப்பாங்க. இன்னொரு தொந்தரவு இருக்கும் குழந்தைங்கள்ட்ட, எனக்கு இந்தந்த உணவு தான் வேணும், இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், நீ என்ன சோறா வடிக்கிற, சமைக்கிறா செய்யற, அவன் டேஸ்டே இல்லையே அப்படின்னு குறை சொல்றாங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கும் இவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் மாற மாட்டாங்க, சிகிச்சை கொடுத்தா ஒரு வாரத்துல மாறிடுவாங்க.
அங்கதான் நான் சிகிச்சை வேலை எல்லா செய்வேன். உணவும் விரும்பி சாப்பிடுவோம். எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிடும், பசிக்குது ஏதோ ஒன்று கொடுன்னு கேட்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இதுதான் வேணும் அப்படி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது அதுல டேஸ்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறை சொல்லிட்டே இருப்பான். இது வந்து அவங்க உள்ள இருக்கிற பிரச்சனை. அது அந்த உள்ள இருக்கிற பிரச்சனை நீங்கிடுச்சுனாக்க நீங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இதுதான் புறத்துல இருந்து மாற்ற முடியாத விஷயங்கள். இது அகத்துல இருந்து தான் மாறும். இப்போ இன்னொன்று நான் கவனிச்சது, அவங்கக்கிட்ட அந்த நேரம் இன்மையினால பெற்றோர் வந்து சரியான நேரம் செலவிடாதனால ஏதோ ஒரு அடிக்ஷன், இந்த வீடியோ கேம் அந்த மாதிரி அவங்களுக்கு அதனால தொந்தரவுகள் அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். எல்லா குழந்தைகள் நல மருத்துவரும் மனநல ஆலோசகர்களும் அதையே சொல்றாங்க. அப்ப பெரியவங்க போன் பாக்குறாங்களே, அதை என்ன சொல்றது? அப்போ சொல்றாங்க குடும்பத்துக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் பேசிக்க முடியாத சுவாரஸ்யமான செய்தியை அந்த போன் சொல்லுது. நீங்க நானும் நீங்களும் அம்மாவும் பிள்ளையுமா அக்காவும் தம்பியுமா இருக்கிறோம்னா நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுக்கு இல்லாத சுவாரஸ்யத்தை அந்த போன் சுவாரஸ்யமாக்குது. அப்ப மனுஷன் சுவாரஸ்யத்தை விரும்புறான், அதனால போனுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். அப்போ இந்த போன்ல இருக்கிறது யாரோட செய்தியோ இது நமக்கு ஆகாது. நம்ம வீடு இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு, இங்கே ஒரு விஷயம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்குது, அங்க பகிர்ந்துக்க வேண்டிய ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கணும்னு ஏங்குறாங்க. அதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் ஒரு தனி மனுஷனை விளங்கிக்கிட்டா மட்டும்தான் குடும்பத்துல இருக்கிற சுவாரஸ்யத்தை விட அதிகமா இருக்கிற அந்த ஊடகத்துல இருக்கிற சுவாரஸ்யத்தை விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள வருவோம். ஏன்னா இதை விட அதுல சுவாரஸ்யம் கூட இருக்கு. அதனாலதான் பெரியவங்களும் அடிமையாகிறாங்க, குழந்தைகளும் அடிமையாகிறாங்க. அது சுவாரஸ்யமா மாத்துறாங்க. அடுத்து என்னன்னு கேட்க வைக்கிறாங்க. என்ன இருந்துட்டு போகுது, அது பார்க்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கணும். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிவியில உட்காந்து பார்த்துட்டு வச்சிட வேண்டியதுதான். பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரையும் அந்த சுவாரஸ்யம் கட்டி போடுது. தடுப்பூசிகள் அப்புறம் இந்த பிரசவ நேரத்துக்கு நம்ம மருத்துவமனை போய் அடிக்கடி ஸ்கேன் பண்ணுறோம், இதை பற்றி தடுப்பூசி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கட்டாயம் இல்லை, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜேக்கப் புலியல் தொடர்ந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாற்ற மறு தீர்ப்பெல்லாம் இல்லை. சட்டப்படியும் தடுப்பூசி கட்டாயம்னு எங்கேயும் இல்லை, ஆனால் கட்டாயமாக்குறாங்க. அப்போனா சட்டத்துக்கு புறம்பா சட்டம் இயற்றியவர்களும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்களும் சட்டத்துக்கு முரணா ஒரு வேலை செய்கிறாங்க, அநீதியான வேலை செய்கிறாங்க. இது முதல்ல அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். இது கட்டாயம்தான் அப்படின்னாக்க பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றணும் அவங்க. அப்போ நானும் நீங்களும் மறுக்க முடியாது. இந்த குடியரசு நாட்டில் இருக்கிற நம்ம மறுக்க முடியாது, எடுத்துக்கலாம். ஆனால் என்னுடைய குடியரசு நாட்டில் கட்டாயம் இல்லாத ஒன்றை என் மேல திணிக்கிறதுங்கிறது அநீதி. இந்த அரசு எந்திரத்தை என் மேல அநீதியா நீங்க வன்முறையா என் மேல திணிக்கிறீங்க, என்னை பலாத்காரம் பண்றீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அந்த அரசு எந்திரம் வந்து அதை புரிஞ்சுக்கிறணும். அந்த கொடுமை வந்து தன் நாட்டு மக்கள் மேல திணிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு குண்டு தொலைக்கிற மாதிரியான ஒரு வேலையை, நான் விரும்பாத ஒரு வேலையை, சட்டத்துல இல்லாத ஒன்றை அநீதி சட்டத்துக்கு புறனா கொண்டாந்து திணிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அதுல இருக்கிற விஞ்ஞானம்லாம் அடுத்து பேசுவோம், அதெல்லாம் அடுத்தது. சட்டப்படி அப்படி இல்லை, அப்புறம் ஏன் சட்டமா இருக்கிற மாதிரி நடக்குறீங்க? அதை ஒரு கர்ப்பிணி போய் தான் கர்ப்பமா இருக்கிறத பதிவு பண்ணணும்னு ஒரு நடைமுறை இருக்கு, சட்டமா இருக்கு, பதிய போறாங்க. ஆனா நீ தடுப்பூசி போட்டாதான் பதிவுன்னு அந்த அரசு மருத்துவமனையே சொல்லுது. அப்படின்னா அங்க ஒரு சட்டம் அப்படி இல்லை. சட்டம் இல்லாத எப்படி நீங்க சட்டமாக்குறீங்க, எப்படி அதை அநியாயமாக்குறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த அநியாயத்துல நம்ம மக்கள் பிரதிநிதிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். இது அரசு அதிகாரிகள் இதுக்கெல்லாம் காது கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க, அவங்கள எதிர்பார்க்க முடியாது. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போனா மக்களுக்காக அங்க போய் நிக்கிறவங்க, மக்களுக்காக இதுல பேசணும், அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போடணும். ஜனங்க விரும்பலனாக்கா அவங்க மேல திணிக்காத. சட்டத்துல எங்க இடம் இருக்கு? சட்டத்துல இருக்கிறது செயல்படுத்தக்கூடியவங்க தான் அரசு அதிகாரிகள். சட்டத்திலேயே இல்லாதவனை செயல்படுத்துறதுக்கான எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. சட்டத்துல இல்லாதவனை சட்டமா கொண்டு வர்றதுக்கு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்போ மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக செயல்படணும். அப்போதான் அங்க இருக்கிற கொடுமைகள் தீரும். இல்லைன்னா ஒவ்வொரு கர்ப்பிணியும் ஏதோ ஆடு மாடை பார்க்கறது மாதிரி மோசமா நடத்துறதுலாம் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழும் உரிமை இருக்குது, தன்னுடைய மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. அதையெல்லாம் அந்த அரசுகள் மீறிக்கிட்டு இருக்குது, மத்திய அரசும் மாநில அரசும் மீறிக்கிட்டே இருக்குது. அது ஒரு கட்டத்துல இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இது அரசுக்கு எதிரானதாகவும் இந்த அரசையே மாற்றி யோசிக்கக்கூடிய அரசாகவும் இது மாறும். எந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலை மாறும்னாக்க, அரசுகள் மேல எவ்வளவு எதிர்ப்பு மறுப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல
இயற்கையான வாழ்வியலை வாழ்றதுக்கு எந்த அரசு வந்தா எனக்கு உதவியா இருக்குமோ அந்த அரசை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற கட்டத்துக்கு மக்கள் மாறுவாங்க. இன்னைக்கு அதை பிரச்சாரமா பேசக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் வந்துருச்சு. அதை மட்டுமே பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஒற்றை காரணத்தினாலேயே இந்த அரசுகள் அவங்களுடைய வாக்குகளை இழந்து போற நிலையெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில இவங்க இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு அது இன்னும் புரியல. இது அரசியல் மாற்றமா தான் நடக்கணும். இது விஞ்ஞான மாற்றமாலாம் நடக்காது. விஞ்ஞானம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒரு அரசு முடிவு பண்ணணும் இதை மக்களுக்கு செலுத்துறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். இது முற்போக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப தமிழ்நாடு அரசு கூட கர்ப்பப்பை வாய் புற்றுக்கு தடுப்பூசியை இந்தியாவிலேயே அதிக அளவுல இங்க செலுத்துது. இதுல எந்த அளவுக்கு விஞ்ஞானம் இருக்குங்கிறத இவங்க ரொம்ப யோசிக்கணும். சட்டத்துல இல்லாத ஒண்ணை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள இவங்க போய் போடுறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஆனா என்ன ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பாக்குறோம்னாக்க, பள்ளி கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்குது. பெற்றோர்களுடைய அனுமதி இல்லைன்னா, பெற்றோரை மறுத்தாங்கன்னாக்க அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க போட வேண்டாம் அப்படின்னு. அதையே பெரிய மாற்றமா நம்ம நினைக்கிறோம். அது இப்ப இந்த திராவிட ஆட்சியில அது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ரிலீஃபா நினைக்கிறோம். நம்ம வேண்டாம்னா நம்மளை விட்டுட்டாங்க, விரும்புறவங்க போட்டுக்கிட்டோம். விரும்புறவங்களை பத்தி எப்பவுமே பேச்சு கிடையாது. விரும்பாதவங்களை விட்டுடுங்க. நீங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க விரும்புறோங்கிற பேச்சு இல்லை. சட்டம் இல்லாத வரைக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்லாதவொன்னே எங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிறதுதான். பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை எங்க பிறந்துச்சு அப்படின்னு நீங்க அதுல டிக் பண்ண முடியும் இல்லையா? அதுல வீட்டுல பிறந்துச்சுன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அப்ப அதை டிக் பண்றதுக்கான வாய்ப்பை எங்க கொடுத்தீங்க? வீட்டுல குழந்தை பிறக்க கூடாதுன்னு சட்டம் ஏற்றுங்க. அப்ப வீட்டுல குழந்தை பிறக்காது. வீட்டுல குழந்தை பிறக்கலாம்னு சட்டம் இருக்கும்போது வீட்டுல குழந்தை பிறந்தா போலீஸையும் ஆடியோவையும் தாசில்தாரையும் கூட்டியாந்து வச்சுக்கிட்டு மருத்துவர்களை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு பிரசவமாக இருக்கிற அந்த பொண்ணையும் அந்த குழந்தையோ அந்த குடும்பத்தையும் துன்புறுத்துறதும் வன்முறைக்கு உள்ளாக்குறதும் அடாவடித்தனம் பண்றதும் ரவுடிகளோட மோசமா நடந்துக்கிறதும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வன்மையா கண்டிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இனிமேலாம் இதுல காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இதெல்லாம் இந்த அரசுகள், இந்த ஆட்சியாளர்கள் தான் இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதெல்லாம் கோரிக்கையை வச்சுதான் இப்போ இருக்கிற இந்த ஆட்சியில கொண்டு போய் சுகாதாரத்துறை, குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை மந்திரி கிட்ட கொண்டு போய் அந்த மனுவெல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லிதான் சிபிஎம், சிபிஐ, திராவிட கழகம் இவங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். நாம் தமிழர்லையும் கேட்டிருக்கிறோம். இவங்க எல்லாரும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இந்த அநீதிகளுக்கு எதிராக நாங்களும் நிற்கிறோம், நாங்கள் உங்களோட நிற்கிறோம்னு அவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க. அதனால இனி இது அரசியலாக்கப்படும். இனி எங்கேயோ யாரையோ ஒற்றை மனிதனை நீங்க கொடுமைப்படுத்துறது, அறிவியல்கள் பேர்ல சித்திரவதை பண்றது, ஊசியை போட்டு கொள்றது அப்படிங்கிறதுக்கு எதிராக இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதுக்குண்டான எதிர்ப்புகளை நாமளும் பலத்தை சேர்க்கிறோம். அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் அது நடக்கும். மக்கள் எப்போதும் தான் விரும்பிய மருத்துவத்தை எடுத்துக்கிறதுக்கான சூழல் இங்கே உருவாகும். தான் மறுக்கக்கூடிய மருத்துவத்தை அவங்க மேல திணிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படும், அந்த சூழல் மாற்றப்படும். அதெல்லாமே வெறுமனே ஒரு மருத்துவமா பண்ணி மட்டும்லாம் அது மாறாது. நம்மளை மாதிரி மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது, இவைகள் அரசியலாக்கப்படணும். இது ஆட்சியாளர்களுக்கு புரியணும். அப்பதான் அவங்க உத்தரவு போடுற இடத்துலயோ, அவங்க பேசுற இடத்துலயோ, அவங்க கோரிக்கை வைக்கிற இடத்துலயோ இதெல்லாம் பேசுவாங்க. மக்களுக்கு இது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் மாற்றம் நடக்கும். நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு கொய்யாமையன்னு கத்தத்துல எல்லாம் மாறாது. உலக அளவுல மருந்து வணிகம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஏதோ 1,00,000 பேர் அந்த ஊசியை வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பெரிய இழப்பு கிடையாது. அதனால அவன் ஒன்னும் யாரையும் தொந்தரவு பண்ண போறது இல்லை. ஆட்சியாளர்கள் ஏன்பா நீ விற்கலன்னு சொல்லி கேட்க போறது இல்லை. அதனால அந்த வணிகம் பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லாத ஒரு இது இருக்குது. முதல்ல ஆட்சிக்கு வந்தவனே சொன்னாங்க நம்ம சுகாதாரத்துறை மந்திரி சொன்னாரு, அறுவை சிகிச்சைகள் குழந்தைகளை பலகீனமாக்குது, தகுதியற்ற தலைமுறைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி அவர் பொறுப்பேற்ற உடனே அது பேசினார். அதெல்லாம் அவர்கிட்ட நினைவுபடுத்தி தான் சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த ஆட்சி முடிஞ்சு மறு ஆட்சி அமையணும். யார் அமைஞ்சாலும் அவங்ககிட்டயும் அதை சொல்லுவோம். நல்லாட்சி அமையணும்னு தான் விரும்புகிறோம். யார் வந்தாலும் அதை சொல்லுவோம், அதை கொண்டு வர சொல்லி கேட்போம், வலியுறுத்துவோம், தீவிரப்படுத்துவோம் எல்லாத்தையும். நன்றி. ஆரோக்கியம் பற்றிய இந்த உரை ரொம்ப சிறப்பாக Mm-hmm.